இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். 24/2/2026 செவ்வாய்க்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 12ஆம் நாள். இந்த செவ்வாயினாலே பூமியை விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தா தாராளமா செய்யலாம். தைரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம், இதெல்லாம் நீங்க தாராளமா செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய நாளிலே சப்தமி அப்படிங்கிற திதி காலையில ஒரு 7:49 வரைக்கும் இருக்கும். பின்பு அஷ்டமி திதி வந்துடும். அதுபோல கார்த்திகை நட்சத்திரம் மாலை 3:47 வரைக்கும் இருக்கும். பின்பு ரோகிணி நட்சத்திரம் வந்துவிடும். இதுல ரெண்டுமே விசேஷம். இன்னைக்கு இந்த சப்தமி திதி முடித்து அஷ்டமி திதி வருவதனாலே துர்காஷ்டமியாக இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்வதும், ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய் வந்துருச்சுன்னா அவசியம் இன்னைக்கு மின் பொருட்கள், இந்த பல்பு எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வீட்டுல எதனா மாட்டி வைக்கிறதெல்லாம் பண்றதா இன்னைக்கு பண்ணினீங்கன்னா இன்னையில ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறதுன்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தார்மீக கடமையாக மாற்றிவிடும். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பலனையும் கொடுத்து விடுது. அவாமகம்னு சொல்லி போட்டிருக்கும், பார்த்திருப்பீங்க. ஒரு நாள்ல 3 திதி நட்சத்திரம் இல்ல யோகம் வந்துருச்சுன்னா அது பேரு அபாமகம்னு பேரு. அப்ப அன்னைக்கு சுப காரியங்களை தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு இருக்கும். அதனால சுப காரியங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற இண்டிகேஷனும் உண்டு. காலையில 7:30 8:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் ஒரு நல்ல நேரங்கள் இருக்கிறது. ராகு காலமானது 3:04 இருக்கு. யமகண்டமானது 9:10 இருக்கு. குளிகை நேரமானது 12:01 இருக்கு. சூரியனின் உதய நேரம் 6:31. இன்றைய நாள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருக்கிறது. பின்பு ரோகிணிக்கு போறார். சித்திரை சுவாதி என்கிற துலா ராசிக்குள்ளாரையும் நமக்கு இன்னைக்கு கன்னி ராசின்னு கொஞ்சம் ஸ்பிச்சத்திலையும் இது இருக்கும், சந்திராஷ்டிரம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. மேஷ ராசி அன்பர்களே, உங்க ராசியின் 2ஆம் இடத்திலே இன்றைக்கு சந்திர பகவானுக்கு போறார். 4ஆம் இடத்துக்காரர், தாயை போல பரிவு கொண்ட எண்ணம் கொண்டவர் குடும்பத்திலே அமர்வதனாலும், குடும்பத்திலே இன்றைக்கு அவரோட குடும்பஸ்தானத்துல ரோகிணி நட்சத்திரத்துக்கு போறார், உச்சத்துக்கு போறார். அப்போ மனசுல நிறைய இரக்க சுபாயம் வரும். மற்றவங்களை பற்றி அப்படி அன்பா இருக்கணும், அவங்களோட நிறைய ஜெல்லாயிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். கொஞ்சம் மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கிய குறைபாடுகள், வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிடும். கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா லாபம், உங்களுடைய லாபஸ்தானத்துக்குள்ளே உங்க ராசிநாதன் வந்து விடுறார். அதனால தைரியமும் வந்து சேர்ந்துடும். பணம் வர்றதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கொடுத்துருவார். அதனால இன்னைக்கு கொஞ்சம் தெம்பாவும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாள்ல இனிய வாழ்க்கைகள் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.